சிவாய நம. உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா, அதுக்கு முழு காரணம் நீங்களா மட்டும் தான் இருப்பீங்க. கண்டிப்பா மனிதனா பிறந்த ஒவ்வொருத்தவங்களுக்கும் கஷ்டம் கண்டிப்பா வந்து தான் ஆகும். அந்த கஷ்டத்த நம்ம எப்படி எடுத்துக்கிறோம், அத பொறுத்து தான், அந்த கஷ்டத்துக்குள்ளேயே நீங்க போறீங்களா? இல்ல அந்த கஷ்டத்திலிருந்து விடுபட்டு நம்ம அடுத்த படிநிலை என்ன அப்படின்னு சிந்திச்சு செயல்பட போறீங்களா? அப்படின்றது உங்க கிட்ட தான் இருக்கு. மனமானது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம எத சிந்திக்கிறோமோ, அத நோக்கி தான் ஆழமா அது பயணிக்கும். அப்ப ஒரு கஷ்டத்த நோக்கி நீங்க சிந்திக்கிறீங்கன்னா, அத நோக்கி இன்னும் எப்படியெல்லாம் அந்த கஷ்டத்த உருவாக்க முடியுமோ, அத நோக்கி தான் அது ஆழமா பாயும். அப்ப நீங்க தான் அத மாற்றி விடக்கூடிய மனப்பக்குவம் உங்களுக்கு இருந்தா மட்டும் தான், ஈஸியா ஒரு விஷயத்த, ஒரு கஷ்டத்த நீங்க கடந்து செல்ல முடியும். ஒரு பிரச்சனை நடக்குது. நான் உட்காந்து அழுதேன் அப்படின்னா, இந்த பிரச்சனை தீர்ந்துரும் அப்படின்னா, நீங்க அந்த விஷயத்த செய்யலாம். ஆனா நடந்து முடிஞ்ச விஷயம், நான் அழுதாலும் அது திரும்ப வரப்போறதில்ல அப்படின்னு இருக்கிற விஷயத்த, நீங்க திரும்ப திரும்ப அத உள்ள ஆழமா போய் அதுல சிந்திக்கிறதுல எந்தவித அர்த்தமே இல்ல. அதனால நடந்த ஒரு கசப்பான விஷயத்த மறந்து அடுத்த படிநிலைக்கு போறதுக்கு நம்ம மனச நம்ம தான் தயார் பண்ணிக்கணும்.